நீ வாழ்க, நிலம் வாழ்க, குளம் வாழ்க, கொள்கை வாழ்க, பண்பாடு வாழ்க, பல்லாண்டு வாழ்க வாழ்கதாகிய நீருடி வாழ்க. மங்களம் உண்டாகட்டும் அம்மா, சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். தீக்கு சுமங்கலி பாபா நீருடி வாழ்க, முருகன் அருளால் வாழ்க. இப்படியெல்லாம் உன்னை வாழ்த்த மாட்டேன் சாமி. என்ன சாமி பொஜுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டியே? அப்படி வார்த்தையா சொல்லிவிட்டியே? வாழ்த்த மாட்டீங்களா? அப்ப சரி, உன்னைய போய் வாழ்த்திக்கிட்டு அப்ப இந்த இடத்துக்கு நான் எதுக்கு நிக்கணும்? இப்படி சாமி நான் பேசணுமா? உன்னைய போய் இப்படி வாழ்த்திக்கிட்டு எவ்வளவு சேட்டை பிடிச்ச சாமியா? வள்ளி திருமண நாடகத்தில் போய் இப்படித்தான் வாழ்த்துறாங்க. அண்ணே கேளுங்க, நாரதர் வந்தா மங்களம் உண்டாகட்டும். தீக்கு சுமங்கலி பாபா இப்படித்தான் எல்லாரும் வாழ்த்துறேன். இப்படி வாழ்த்தனா என் பேருக்கு நல்லா இருக்கா? நான் எப்படி வாழ்த்தணும்? புதுமையா ஏதாவது புதுசா ரெண்டு சொல்லணும். அதனால அம்மா, இந்த கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இது என்ன கணக்கு? வந்ததுமே ஒரு கணக்கு போட்டேன். இதைத்தான் பேசணும்னு வரும்போது எழுதிக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு என்ன பேசலாம்னு. எப்படின்னா, பெருக்கல் முறையில் உன்னை வாழ்த்த போறேன். புதுமையான விஷயம். பெருக்கல் முறையில் புதுமையா வாழ்த்த போறீங்க. 1 2 2 4 2 6 4 2 8 போறேன். எப்படின்னா, மூபிரு ஹூ எடுத்து, ஆனால் இன்னித்தான் நல்லா கவனமாக கேட்கணும். மூபிரு ஹூ எடுத்து, மூபிரு ஹூ எடுத்து அர்ச்சித்தாள், அர்ச்சித்தாள் அகமலரும் இறையவனின் இளையவனின் திருவருளால், இறையவனின் இளையவனின் திருவருளால் 7 ஞாலமும் 4 பாகமும், 7 ஞாலமும் 4 பாகமும் வரும் 3.5 நாளில், 3.5 நாளில் ஞாயிறு திங்கள் 2 நாள் வாழ்க. அதுக்குள்ளேயும் சேட்டையும் பாருங்க. ஞாயிறு திங்கள் மட்டும் வாழ்கின்றீங்களே, இது என்ன கணக்கு முறை? இதுதான் பாலமுருகன் கணக்கு. அங்கேதான் நிற்கிறாரு. என்ன இதுலக்குள்ள எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கணும். மூவிரு கூ எடுத்துன்னு பெருக்கல், மூவிரு விளக்கண்ண, மூவிரு 6, மூவிரு ஹூ எடுத்து சரி சொல்லுங்க, அருஹூ எடுத்து, மூவிரு ஹூ எடுத்து அருஹூ, அருகம்புள்ள யாருக்கு போடுவான்? அங்கே வாங்க. மூவிரு ஹூ எடுத்து அர்ச்சித்தாள், அருகம்புள்ள போட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சித்தால் அகமலரும், சந்தோஷப்படுவேன். அகமலரும் இறையவனின் இளையவனின் அருளால். பிள்ளையார் தம்பி யாரு? முருகன் அருளால் வாழ்க. 1. 2வது 7 ஞாலமும், 7 ஞாலம் என்றால் உலகம். 7 7 14 உலகம் உள்ளளவும். 4 பாகம், பாகம் என்றால் திசைகள். 4 2 8 திசை உள்ள அளவும் வரும் 3.5 நாளில், 3.5 நாள் 3 7 நாட்களில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 நாட்களில் ஞாயிறு திங்கள் 2 நாள் வாழ்க. யாரா கண்டுபிடிங்க. ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன். விளக்கம் சொல்றேன். அதுங்க திங்கள்னா சந்திரன். பரந்த இந்த உலகத்தில் சூரியனும் சந்திரனும் உள்ள அளவு உன் புகழ் வாழட்டும். இதாங்க ஆசீர்வாதம். ஆமா, இப்போ திங்கள்னா மாதம்னாரு, மாதம் இல்லை அது. திங்கள் போடுவேன், அது அப்படி இல்லை. ஏன்னா ஞாயிறு திங்கள், ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் பேர் வந்துச்சு? எங்க எந்த அறிவாளியான்னு சொல்லுங்க. திங்கக்கிழமை, அதே திங்கக்கிழமைங்கிறான். பேர் வச்சது யாரு? ஏன் வச்சாங்க? செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த பேருக்கு என்ன அர்த்தம், என்ன விளக்கம்? நம்மளாம் தமிழர்கள் தான் காலண்டரை தான் கிழிக்கிறோம்.
ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன அர்த்தம்? திங்கக்கிழமை ஞாபகம் இருக்கா? யாரும் தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுப்பா. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா, அருமையா அருமைடா. கவர்மெண்ட்டே ஸ்டாப்பு, இதோட கவர்மெண்ட்டே ஸ்டாப்பு. தெரியாமல் அடிச்சு விட்டாங்க. அது கிடையாது, கேள்வி சொல்கிறேன். நீ சொன்ன உண்மைதான், அது வேற. ஞாயிறு என்றால் சூரியன். காலையில் இன்னைக்கு உண்மை, இன்னைக்கு என்ன கிழமை? இல்லை இல்லை, அதில் வராது, அது வராது. காலையில் இன்றைய சூரிய உதயம்னு போட்டிருக்கோம் காலண்டரில். இன்றைய சூரிய 6லேருந்து 6:30க்குள் என்ன என்ன போட்டுப்பேன்னா 6லேருந்து 6:30க்குள் சூரிய ஹோரையில் சூரிய உதயம்னு போட்டிருப்பேன். சூரிய ஹோரை, ஹோரையில் தான் சூரிய உதிப்பேன். 6லேருந்து 6:30க்குள்ள சூரிய ஓரையில் உதித்தால் அதுக்கு பேர் ஞாயிற்று. ஞாயிறு என்றால் சூரியன், அது ஞாயிற்றுக்கிழமைன்னு பேர். மறுநாள் பார்த்தீங்கன்னா சந்திர ஓரையில் சூரிய உதயம் பண்ணிருப்பேன். சந்திரனுக்கு மறுபெயர் திங்கள், திங்கக்கிழமைன்னு பேர். இது நிறைய விளக்கம் அப்படி சொல்லிட்டே வரலாம். மணி 4 மணி ஆக போகுது. அம்மா இங்கே வாமா. பாடுறேன். அம்மா உங்ககிட்ட சில விவரம் கேட்கலாமா? என்ன பத்தி விவரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா தெரியும்ல. எப்பொருள் யார் யார்டா கேட்கணும்? நான் சொல்லணும், நீங்க கேட்கணும்ன்றீங்க. அப்பொருள் மெய்ப்பொருள். என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்கணும்? சொல்லுங்க. கேள்வி கேட்கணும், நீ பதில் சொல்லணும். கேள்வி கேட்கணுமா? என் நீங்க தான் கேட்கணும், நான் பதில் சொல்லணும். நான் கேட்டீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாமா? அப்படி ஒரு சட்டமா? தப்பு கிடையாது. சரி, சொல்லித்தரது யாரு? என் வாத்தியார் யாருன்னு தெரியுமா? இருமா, வாத்தியார் தான் சொல்லி தருவாரு. சின்ன பிள்ளைகிட்ட பச்சை பிள்ளை மாதிரி பேசக்கூடாது, சரியா? என்னுடைய வாத்தியார் எப்பேற்பட்ட ஊர்ல சேர்ந்தவர்? பாலமுருக வாத்தியார் சாதாரணப்பட்டவரா? சும்மா என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. அவ்வளோ சரக்கு ஆட்ட பேசுறிய? உங்க வாத்தியார் அவ்வளோ சரக்கு இருக்குது. பச்சை பிள்ளை மாதிரி பேசக்கூடாது. நீ வள்ளி பச்சை பிள்ளையா இல்லையா? நான் பச்சை பிள்ளை தான். சொன்னது உங்களை தான் நான் சொன்னேன். இல்லம்மா, வள்ளி வந்து பச்சை பிள்ளையா செவத்த பிள்ளையா? வள்ளி பச்சை பிள்ளையா செவத்த பிள்ளையா? வள்ளி நிறம் என்ன? பச்சை, படு பச்சை. இந்த சாட பேசக்கூடாது, சாட பேசுறது பத்தியில. ஆமா, சரி சுவாமி, ஏதோ தெரிஞ்சரோ பதில் சொல்றேன். தெரியாத விஷயத்த தாங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படியாம்மா? ஆமா. வண்டவெளி வண்டவெளி கற்கண்டு மொழி மாயே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல். வண்டவெளி கற்கண்டு மொழி மாயே, வாழ்ந்திருக்கும் நாடு சொல். இன்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். நிலைத்தானோ நன்ன சுவாமி, யானை நிலைத்தால் உழந்த சுவாமி, ஞான நிலைத்தானோ நன்ன சுவாமி, ஞான நிலைத்தானோ சுவாமி சுவாமி சுவாமி, யானை நிலைத்தால் உழந்த சுவாமி சுவாமி, ஞான நிலைத்தானோ நன்ன சுவாமி, ஞான நிலைத்தானே சுவாமி. கடம்பம் நாடத்துல கத்தி கத்தி தொண்டை ரொம்ப விரிவாயிருச்சு. எந்த வள்ளிக்கு இப்படி தொண்டை கிடையாது. நம்ம ஊர் வள்ளிக்குதான் இப்படி ஒரு சாரீரம் இறைவன் கொடுத்த வரம். இந்த ஊருடைய ஆசீர்வாதம் இப்படி நல்லா அருமையாக பாடுறது. ஒரு 2 1 தான் இப்போ பாடினது 4 மத்தியமம். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை, எங்க வாத்தியாருடைய ஆசி. அந்த வாத்தியம் எங்கே இருக்கேன்னு தெரியல. 2 நாடு எதுமா? தொண்டை நாடு. ஊர் எது? சிற்றோர். நிலம். குறிஞ்சி நிலம். என்ன குறிஞ்சி? குறிஞ்சி நிலம். என்ன குறிஞ்சி? என்ன குறிஞ்சினா? வாத்திய சரியில்லை உனக்கு. தெரியல, உங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டா சரி. இல்லைம்மா, என்ன குறிஞ்சி? மலைமலை குறிஞ்சி, வாடா குறிஞ்சி, தப்பத்தம குறிஞ்சி, முக்குறிஞ்சி இருக்கு. சரி, முக்குறிஞ்சியா இல்லை மூக்குறிஞ்சியா? ஊட ஊட ஊருகா. இப்ப ஆமா, ஊட ஊட ஊருகா இருந்தாத்தே சோறு முடியாது. அந்த ஊறுகாயா நீங்க இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஊருக்கு காயா இருக்கணும்.
ஊருக்கு காயாத்தான் இருக்கணும், இங்க ஊரு காயா இருக்காதீங்கன்னு சொல்றேன். சரி, இல்லாட்டி ஊர்ல உள்ள ஆளுக்கு காய அடிச்சா ஊரு காய அடிச்ச மாதிரி ஆயிரும். உங்களுக்கு நீங்க காயடி வாங்கிட்டு போயாதீங்கன்னு நான் சொல்றேன். ஆமா, இந்த இடத்துக்கு வந்தீங்க, உலகத்திலேயே ஆசீர்வாதம் பண்ணீங்க. சிறப்பு வந்து என்ன தெரியுமா? சிறப்பு பழம் காயாவது சிறப்பு. பழம் பழம் காயாக சிறப்பு தான், காய் பூவாவது சிறப்பு. சிறப்பு தெரியுமில? சரி, இப்ப சிறப்பு தான். இப்ப வந்து உங்களுக்கு பழமா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, காயா இருக்குன்னு அடி வாங்கன்னு ஆசைப்படுறீங்களா? முதல்ல காயா இருந்தா பழமாகும். எனக்கு வந்து என்ன ஆசைன்னா பழமா இருந்து காயாகணும்னு ஆசை. பழமா இருந்து காயாகணும்னு ஆசை. அந்த ஆசை ஆசையா தான் இருக்கணும். உங்களுடைய ஆசை தான் எதுக்குமே இல்லைன்றீங்க, அப்புறம் ஆசைன்றீங்க. இப்ப ரொம்ப பழுத்த பழம்னா ஒதுக்கிடுவாங்க. இப்ப நீங்க வாத்தியார் எல்லாருமே சொல்லி பயமுறுத்துறாங்க, நீங்க ஆசிரியர் ஆசிரியர் பயமுறுத்துறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கவிஞனா இருந்தா ஒரு கவிஞன் எழுதுவேன். கவிஞன் எழுதும் பொழுது கவிஞன்லாம் எழுதுறானா வர்ணிச்சு எழுதுறானா, ஒரு பெண்ணை வர்ணிச்சு எழுதுறானா பொய்யான வார்த்தையை மெய்யாக கொண்டு எழுதுவான். ஒரு காதலன் காதலியை வர்ணிச்சு எழுதுவான். ஒரு மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசை இல்லாதவர் நாரதர் மகர் ரிஷி அவங்க, நீங்க வந்து என்ன வர்ணிச்சு பாடி இருக்கீங்க, கதைப்பாட்டு எல்லாரும் பாடுறாங்க, நீங்களும் பாடுனீங்க, அதை நான் மறுக்கலை. இப்ப வர்ணிச்சு பாடுற அளவுக்கு வந்தாச்சு. வண்டை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும். பெண் என்பது மென்மையானவர். இந்த வண்டையும் பெண்ணையும் ஒப்பிட்டு பாட வேண்டிய காரணம் என்ன? அப்படியே நீங்க பாடுனீங்கல்ல, ஏன் மான் விழியால் மீன் விழியால் வேல் விழியால் அப்படின்னு வார்த்தைகளை ஒப்பிட்டு வர்ணிச்சு பாடலாமே, ஏன் பாடக்கூடாதா? இல்லை பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு திமிரா, இல்லை கொழுப்பு வச்சு போய் தெரியல? பாடினாத்தே என்ன? எதை எடுத்தாலும் எடக்கு பேச்சு பேசுறோம், எடக்கு பேச்சு பேசுறோம், கிண்டல் பேசுறோம், எடக்கு பேசுறோம். என்ன உங்க பேச்சாவே பேசிட்டு போறீங்களா? என்ன அந்த மாதிரி வார்த்தையில பாடுங்களேன். ஒரு வண்டை போய் என்னோட சேர்த்து வச்சு எங்க பேசியிருந்தாலும் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் காவல் பார்க்கக்கூடிய இடத்துல என்ன பார்த்து இந்த வள்ளியை பார்த்து வண்டு விழி அப்படின்னு பாடுனீங்க, எதுக்காக பாடுனீங்க? உள்ளூர் கோடாங்கி ஒத்தடுறாங்க. சத்தம் நல்லா இருக்கு. அம்மா வாங்க, எனக்கு வண்டு விழி வண்டு விழி நீ ஏன் பாடுனீங்க? நான் சொன்னேன் காயா இருந்து பழமாக ஆசை அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா தம்பி? இவன் அம்மாவை கை தட்டினாங்கள, இப்போ ஐயாவுக்கு ஒரு தட்டு தட்டு. ஐயா என்ன கேளு, பழமா இருந்து காயாக ஆசை. என்ன ரெண்டு பக்கமும் தட்டிக்கிட்டு இருக்கியா? இருக்கட்டா, ரெண்டு கை இருக்குல்ல, ஏதாவது ஒரு பக்கம் தட்டினேன், ரெண்டு கை இருக்கலாமா? அதே கடவுள் ரெண்டு ரெண்டா படைச்சேன். கண்ணு ரெண்டை படைச்சேன், காது ரெண்டை படைச்சேன், மூக்கில் ஓட்ட ரெண்டை படைச்சேன், கால் ரெண்டை படைச்சேன். அது இருக்கட்டு வேணாம், அது அசாவசியம் ரசாவசியம். அம்மா இப்போ காயா இருந்து பழமாக ஆசைன்னு உங்களுக்கு புரியுதா? காய் பழமாகுமா? ஆகுமா? ஆகும். நீங்க சாதத்தில் என்ன தொட்டு தம்பி? ஊறுகாய். என்ன காய்? ஊறுகாய். இதில் போடுறீங்க எலும்புச்சம்பழம். எலும்புச்சம்பழம் பழத்தை அறுத்து ஊற போட்டா அது என்ன ஆகுது? ஊறுகாய் ஆகும். பழம் காயாகும். காய் பூவாகுமா? ஆகும். ஆகும். இல்லைங்க, தேங்காயை உடைத்து திரும்பினா அது பேர் என்ன பூவு? தேங்காய் பூ. காய் பூவாகும். அதுபோல் வண்டு விழி கண்டுபடி மாதே வண்டு நீ ஏன் பாடுனீங்க கேட்டிய? என்னம்மா என்ன என்ன நிறைய அன்பளிப்பு 2000 மணி நேரம் வாங்கிவிட்டாங்க. வண்டு விழி கற்கண்டு மொழி. ஒரு பெண்ணோட விழியை பார்த்து வண்டு விழி ஏன் பாடினாங்க? ஏன் பாடுனீங்க? நீங்க ஏன் பாடுனீங்க? நானு. நீங்க எதுக்கு பாடுனீங்க? அம்மா, ஒரு வண்டுக்கு என்ன சக்தி உண்டு? வண்டு எதாவது குடையும், மரத்தை குடையும், மட்டையை குடையும், பழத்தை குடையும். பழத்துக்குள்ள இருக்கிற உங்களை குடையும், ஏன் கொட்டையும் குடையும், பழத்துக்குள்ள கொட்டையும் குடையும். வண்டுக்கு வந்து குடையிற சக்தி உண்டு. இப்போ வேல் விழியால், செயல் விழியால், அயல் விழியால், மான் விழியால், மீன் விழியால் படலாம். வேல் வேல் என்ன செய்யும்? கூர்மையா இருக்கும், குத்தும். குத்தும். உன் விழியனைய குத்தலை, வேல் விழியை கத்தலை. அது சரி. ஒன்று. ரெண்டாவது சேல் விழி, மீன் விழி ஒரே அர்த்தம். சேல் விழினா மீன் விழின்னு அர்த்தம். ஆக மீனுக்கு என்ன சக்தி உண்டு? ஒரு மீன் என்ன செய்யும்? முட்டைக்கிடும். தரையில் தண்ணியில் விடும். அவர் முட்டையோட சொல்றாரு. முட்டைக்கிடும். அந்த இட்ட முட்டையெல்லாம் பின்னாடியே போகும். எதுக்கு பின்னாடி? மீனுக்கு பின்னாடி போகும். தகுந்த நேரம் பார்த்து அந்த மீன் அந்த முட்டையை திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பூரா குஞ்சா பொறிக்கும். மீன்
கொஞ்சம் கூட அந்த விழி பார்வையில் உஷ்ண பார்வை. உன்னை ஏன் மீன் வழியில் பாடலை? நீ என்ன முட்டை போடலை, மீன் வழியில் பாடலை. கீழே பிடிச்சி தள்ளி விட்டு போடுவேன். அம்மா அதுக்காண்டி என்னை வீட்டில் போய் முட்டை உடச்சிடல. ஆடியது வண்டு வழி, வண்டு வழி கற்கண்டு மொழி பாதே. அம்மா வண்டு என்றால் வண்டு என்பது குடையும் தன்மை வாய்ந்தது. கற்கண்டு மொழி, கற்கண்டுனா கற்கண்டு நிரண்டு முறையாக இருக்கும், ஆனால் சுவை இனிமையாக இருக்கும். அதுபோல் மொழியில் கற்கண்டாகும். விழியில் வண்டு விழி உமைபாகா அப்படின்னு உமையவளை விஸ்வாமித்திர வர்ணிச்சு பாடியிருக்கிறேன். வண்டு விழி உமைபாகா கண்டதை கற்கின்றவனை பண்டிதனாவான் ஒரு கதை இருக்கு, அது தொட்டா முடிஞ்சு போயிடும். ஆகவே வண்டு விழின்னு உமையவள் விழியை பார்த்து பாடினேன், உன்னை உமையவளுக்கு ஒப்பாக பாடினேன், தப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் கதை பாட்டு பாடுறாங்க, போயிடுறாங்க, மறுப்பு பாட்டு பாடுறோம் அப்படின்னு போயிடணும். ஏன்னா அதை எதுக்காக பாடணும் அப்படின்னு 5000 ரூபா காலையில் சம்பளம் சும்மா வரும், எங்கள் ஊரு காசு சும்மா இல்லை அப்படின்னு இல்லை, பதில் சொல்லணும்ல, அதுக்குன்னு விளக்கத்தை சொல்லணும்ல. சாமின்னா என்ன, சாமினா வாத்தியார்னா அப்படின்னு விளக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்படின்னால இப்போ சுவாமி ஒரு சுருக்கமான ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்குறேன். என்ன கேள்வி? இப்போ ராமாயணத்தை பேசுனீங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ராமரை பற்றி நிறையா பேசுனீங்க. இப்போ ராமாயணத்தை பற்றி பேசுனதே சரி, இந்த கணக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டிய. எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு உண்டு, எல்லாத்துலேயுமே எல்லா கதைகளையுமே ஒரு கணக்கு உண்டு, கணக்கு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இப்போ இந்த ராமாயணத்தில் 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போனதா உண்டு. இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், ஏன் 12 வருஷம் போகக்கூடாதா, 13 வருஷம் போகக்கூடாதா, 15 வருஷம் போகக்கூடாதா, 20 வருஷம் போகக்கூடாதா? இந்த 14 வருஷ கணக்கு என்ன கணக்கு? நான் போயிட்டு வரேன், இப்போ உள்ள அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. அப்படி பார்த்தா அம்மா பதில் சொல்லலைன்னா நான் தான் உள்ள போகணும். எதுக்கு நீ எதுக்குள்ள போற? நான் சொல்லலை, தான் கேட்டுட்டே இந்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் கேட்கல. எங்க மக்கள் கேட்க சொன்னாங்க, கேட்டுட்டேன். 14 ஆண்டுகள் ராம காட்டுக்கு போனேன். போனாரு. போக சொன்னது யாரு? போனது யாரு? கைகை வரான். யார்கிட்ட வாங்கினா? ராமர்ட்ட, தசரத மன்னன்ட்ட வாங்கினாரு. எதுக்காக வாங்கினா? எதுக்காக? சாபத்துக்காக வாங்கினாரு. ஏன்னா கைகை கெட்டவன் சொல்றான், உண்மையிலே அவன் நல்லவன். தன் புருஷனையும் தன் மகனையும் காப்பாற்றணும்காண்டி அவ சத்தியம் வாங்கினான். ஆனா எல்லாருமே ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டா கெட்டவ. யாருமே அவ கெட்டவ கிடையாது, உண்மையான விஷயம். ஒரு அருமையான கேள்வியை, அது ஒரு கணக்கு, ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்க. இந்த கேள்வி வந்து எந்த பள்ளியும் கேட்டது கிடையாது. இந்த ஊர் மண்ணு ராசி வாசி உனக்கு கேட்குற மண்ணோட பெருமோன்னு இப்படி கேட்க சொல்லு என்கிட்டய. 14 ஆண்டுகள். அம்மா 14 வருஷம் ஏன் பண்ண தெரியுமா? ராமன் அந்த தசரதன் வேட்டைக்கு போனேன். தசரதன் வேட்டைக்கு போனேன். அப்ப ராமன் பறக்கல. ஐயா தூங்கிடாது கேளுங்க, ராமன் பறக்கல. அப்ப 2 பேர் தாய் தகப்பன சிரவணன் என்ற ஒரு அந்தன சிறுவன் ஒரு அந்த தாய் தகப்பனை காவடியா கட்டி சுமந்து வந்தேன். அவன் பேர் சலபோஜினி. தாய் தகப்பன் கண் பார்வை கிடைக்காது, காவடி கட்டி தூக்கிட்டு வந்தேன் சிரவணன். ஆக தண்ணி தாக ஏற்பட்டு ஒரு மரத்துக்கு கீழே தாய் தகப்பனை உட்கார வச்சு விட்டு தண்ணி உங்க போகிறேன் சொர கொடுக்க எடுத்துக்கிட்டு. அப்போ சொர கொடுக்கத போய் அருங்குளத்தில், என்ன குளத்தில்? அங்கே ஒரு குளம், அது அருமையான குளம். அருங்குளத்தில் போய் சொர கொடுக்க விட்டு தண்ணி மோக்கிறேன். சொர கொடுக்கைய தண்ணிக்குள்ளே விட்டு எப்படி சத்தம் கேட்கும்? குட 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 கேட்குது. அந்த நேரத்தில் தசரதை வேட்டைக்கு வர்றேன். ரொம்ப தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு மிருகண்ட தண்ணி குடிக்குதுன்னு சப்த வேதிகைங்கிற ஒரு அம்பை விடுறேன். அந்த அம்பானது தண்ணி மோக்கிறேன் பாரு. அந்த அந்தன சிறுவன் சிரவணன் அவன் குறுக்கில் பட்டது அம்மா அப்பான்னு கத்துறேன், விழுகிறேன், குத்துக்கின்னு குழகிருமா. தசரத்தை ஓடியாரேன், அவனை தூக்குறேன், விவரத்தை கேட்குறேன். எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க, அந்த தண்ணியை கொடுத்துட்டு அவன் செத்து போகிறேன். அப்போ தசரதன் அவனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொர கொடுக்கையோட வர்றேன். நடந்து வர்ற சத்தத்தை கேட்டு கண் தெரியாத தாய் தகப்பேன், ஏய் யாரா நீங்கள் மகனை எங்கன்னு கேட்குறேன். நடந்த விருத்தாந்தத்தை சொல்கிறேன். மிருகம்னு அம்பை விட்டு உன் மகன் சேர்த்து போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சலபோஜனி என்ன சாப்பிட்டு தராங்க. அடே தசரதா, என் மகனை பிரிந்து உயிர் வாழ மாட்டோம், மகனை பிரிந்து அங்கே செத்து போயிடுறேன், பிரிந்து உயிர் வாழ மாட்டோம். அதுபோல் நீ
உன்னுடைய மகன் பிரிவாள் உயிர் வாழ கடை வாங்கினான். அண்ணா குறிச்சுங்க. உன் மகன் பிரபாள் பிரிவாள் உயிர் இறப்பாயின் பண்ணான். அப்பனா அவன் கொடுத்த சாபப்படி ராமன் சாகணும், அது பின்னாடி தான் தசரதன் சாகணும். ஆனால் அதை மாற்றி 14 ஆண்டுகள் 14 ஜென்மம். ஒரு ஜென்மம் என்பது 7 ஆண்டு. 7 ஜென்மம். ஒரு மனிதனுக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சா செயல் தண்டனை தருவாங்கல்ல. எத்தனை வருஷம் தர்றாங்க? 14 வருஷம். என்ன காரணம்? 14 ஆண்டுகள் அவன் ஜெயிலில் கழிச்சிட்டான்னா 2 ஜென்மத்தை அங்கே கழித்ததாக அர்த்தம். அதனால 7 14 ஜென்மங்களும் கழிஞ்சு போயிடும். 7 14. ஆகவே ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனேன். அதனால தசரதன் செத்தேன். 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போனேன்னா இங்கே ராமன் சாகணும், தசரதன் அப்புறம் தான் சாகணும். அந்த விதியை மதியால மாற்றுறது கைகேயி. பதில் இதுதான். ஏன்னா ஜென்ம கணக்கு இது 14 வருஷம் என்பது ஜென்ம கணக்கு, பாவ கணக்கு. அந்த 14 ஆண்டுகளோட முடிஞ்சிட்டு மறு ஜென்மம் அவர் வரல, பாவ கணக்கு முடிஞ்சு மறுபடியும் நாடாடுறார். இது உண்மையான கணக்கு. ஒரு விஷயம் சுவாமி, ராமாயணத்தில் எல்லாரும் எழுதும் பொழுது ஒவ்வொரு கருத்துக்கு தக்கன அவங்கவுங்க கருத்துக்கு தக்கன பல விதமாக எழுதியிருக்காங்க. உடனே சொல்லுவாங்க சீதையை தூக்கிட்டு போனார் அப்படின்றாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீதை தான் ராவணேஸ்வரோட மகள். ராவணேஸ்வரன் நடிச்சருக்கு சீதையால் தான் இறப்பு அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கும். ராவணேஸ்வரன் சூர்பனாக போய் ராமரை போய் தீண்டுனா இறப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சூர்பனகையோட தன் கணவரையும் தன் மகனையும் தனது அண்ணனே கொண்டிருப்பார். அப்போ கொல்லும் பொழுது அந்த யாரால அந்த பழி வாங்க முடியும் அப்படின்ட்டா ராமநாடு லட்சுமணனை மட்டும்தான் முடியும். அப்போ அவங்கள தூண்டி விட்டா ராவணேஸ்வரம் அழிஞ்சிருவான் அப்படின்ட்டு ஒரு கதை பகுதி. இப்போ காட்டுக்கு போனாங்க, வனவாசம் போனாங்க, ராமர் சீதை லட்சுமணன் 3 பேரும் தான் போனாங்கன்றது கணக்கு. இது நாட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு பகுதியில் ராமர் சீதை தான் போனாளா, சீதை தான் போனா காட்டுக்கு, ஆனால் சீதை தான் போனாளா அப்படின்னு ஒரு கேள்வி. அது என்ன கணக்கு அப்படின்ட்டு அது ஒரு கணக்கு. அப்புறம் சீதை போகலை, உண்மையான சீதை போனாளா காட்டுக்கு? சீதை போனா, ஆனால் சீதை போகலை. இப்போ சீதை யாரிடம் அடக்கலமா இருந்தா அப்படின்னா அக்னி பகவான் அடக்கலமா இருந்தா. ஏன்? ராவணேஸ்வரனால ஆபத்து இருக்கு சீதைக்கு அப்படின்னு கணக்கு அவருக்கு தெரியும், ராமருக்கு தெரியும். இப்போ யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு அப்படின்னா அக்னி பகவான் ஒப்படைச்சிட்டு மெய்யான சீதையை ஒப்படைச்சிட்டு மெய்யாக இடைமறிப்பதற்கு மன்னிக்கவும். அப்படின்னா அந்த இலங்கைக்கு போன சீதை யாரு? அக்னிக்குள்ள சீதை போயிட்டா. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போன சீதை யாரு? வேதவதி என்ற பெண். சீதை பிறக்க இலங்கை அழியங்கிற கதை, அது பெரிய கதை, தொட்ட மறைச்சு பேசினத. அது அங்கே அக்னிக்குள்ள போனது சீதை, வெளியே வந்தது வேதவதி என்ற பெண் சீதை ரூபத்தில் அங்கே போறான். அவளைத்தான் ராவணனை தூக்கிட்டு போனேன். இதுதான் கதை. அது எல்லாருமே நாட்டில் சொல்லுவாங்க, சீதை தீ குளிச்சா புருஷன் சந்தேகப்பட்டேன்னா தீ குளிக்கணும் நிரூபிச்சு காட்டுன்றான். கடமை அது கிடையாது. ஏன்னா உண்மையான சீதையை மீட்கணும், அக்னி பகவானிடம் மீட்கணும் அப்படின்ற காரணத்தினால பொய்யான சீதையை அக்னி பகவானை ஒப்படைச்சிட்டு மெய்யான சீதையை வர வைக்கணும் அப்படின்னால அக்னியில் இறங்க சொல்றார். இதுதான் உண்மையான காரணம். இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு சுவாமி. இதுக்கெல்லாம் இப்படி பேசுறீல. உங்க அம்மா பேர் என்ன? நம்பி. அம்மா பேரு கேட்டேன். அம்மா பேரா? சுதாரிக்கணும். நங்கை மோகினி. அம்மா பேரு நங்கை மோகினி. உங்க அப்பா பேரு? நம்பி. அப்பா பேர் நங்கைன்னு சொல்ல மாட்டேங்க. நான் எப்படி வேணாலும் மாத்திக்கிறேன். எப்படி? உங்க அப்பா அம்மாவை மாத்தி நீங்க தான் மாத்துவீங்களா? நீ அப்பா அம்மாவை மாத்தவே கூடாது. அப்பா பேரை மாத்தலாம், அப்பா அம்மா மாத்த முடியாது. அதையும் மாத்த கூடாது. பேர்ல மாத்தலாம். சரிமா? உங்க அப்பா பேர் நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி. பேரு வள்ளி. செய்வது காவல் பார்த்துட்டு இருக்கேன். கடவுள். கடவுள். கடவுள் முருகன். பிடித்திருப்பது கவன். பேசும் மொழி தமிழ். இனம் வேடர். வேடம். இங்க என்ன பண்றீங்க? இல்ல வேடுவர் இனம், வேட இனம் தான். அது இன்னொரு பகுதி ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்களே. என்னது? இந்த வேடுவர் இனத்திலேயே என்னுடைய இனம் வேற இனம்னு சொல்லியிருக்காரு. உங்க இனம் ஊசி பாசி விற்கிறனும் என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. வேடர்னாலே குறவன்னு தான் அர்த்தம். குறவு. அப்போ எங்கள் எண்ணத்தில் அது நாங்கனால ஏதோ 10 ரூபாய்க்கு பொழப்பு நடத்தினாலும் ஏன்னா மரியாதையை கஞ்சி கொடுத்து குறத்தி உங்களை மாதிரி ஊரில் போய் சண்டையை மூட்டி விட்டுலாம் பொழப்பு பொழைக்கல நாங்கள். நீங்கள் குறத்தி. ஆமாம். வாங்க இருக்கட்டுமா இருக்கட்டுமா.
அதான் கொப்பன் துரத்தி அடிச்சிட்டேன். இல்ல இல்ல இருக்கணுமா? இப்ப யார சொன்னீங்க? இப்ப காவல் கேட்கறது என்னோட தொழிலை தான் நான் சொல்றேன். இல்லதா, இங்க யார் காவலுக்கு அனுப்புனா? யாரு காவலுக்கு யார் அனுப்புனா? எங்க அப்பா. எதுக்கு அனுப்புனாரு? நேத்திக்கடை வந்திருக்கேன், குலவழக்கம். நேத்திக்கடனா? ஆமா. அப்போ உங்க ஊர்ல வந்து இங்க இருக்கிற வெயில் உகந்த அம்மனுக்கு நேத்திக்கடை காவலுக்கு வந்திருக்கிறேன். அது நேத்திக்கடன். ஏன்னா அப்பா அம்மா செஞ்ச நேர்த்திக்கடன் பண்ணா நாங்க வந்து பிள்ளைகள் தான் அதை நிறைவேற்றி வைக்கணும். தந்தை சொல்மிக்க மந்திரம் என்ற வார்த்தையை கட்டுப்பட்டு எங்க அப்பா சொல்ல நான் காவலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஆண்கள் உழுத பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணை காவல் செய்வது எங்களோட என்ன பருவம்? என்ன பருவம்? என்ன பருவம் அடைந்த பெண்கள் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, என்ன பருவம் அடைந்த பெண்கள் காவல் காக்கணும்? மங்கை பருவமா? எத்தனை பருவம்? அதாவது 7 வகையான பருவம். என்னென்ன பருவம்? பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவே தெளிவே பேரன். என்னுடைய பருவம் 3வது பருவம் மங்கை பருவம். இதுல நீ அடைந்தது மங்கை பருவம். அடைஞ்சிட்டியா? 3வது பருவம். அடைஞ்சிட்டியா? என்ன அடைஞ்சிட்டேன்? நீயா அடைஞ்சியா இல்லை எவனும் அடைய வச்சாக்கலாம்? இல்ல, அவர் வீடு ஊரு சேர மாட்டார். நம்ம ஊரை விட்டு போக மாட்டார். எனக்கு கட்டி வச்சு உரிக்கணும்னு நினைக்கிறேன். காலையில பேசுறது பூரா எகடாசியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே அண்ணே, பேசும்போதே நம்ம ஊருன்னு சொல்லிட்ட. அப்ப நம்ம ஊர்னா போலாம்ல? யார் உங்களை யார் சேர்த்துக்கிட்டா? உங்களுக்கு என்ன ஊர் தெரியுமா? நீ சேர்த்துக்கிட்டே உங்களுக்கு ஊர் உலகம் இருக்கா? வீடு வாசம் இருக்கா? சொந்த பந்தம் இருக்கா? யாரா விட்டா உறவினர் இருக்கா? ரோடு ஊரா ஊர் ஊரா சுத்தி நல்லா இருக்க குடும்பத்தை பூரா சண்டை ஓட்டு கலகம் இழுத்து வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்ட மாட்ட மாதிரி என்னைக்கு நம்ம ஊர் நீ சொன்னையா? நமக்கு சொந்த பந்தம் பூரா அந்த ஊர்ல தான் இருக்கு எல்லாத்துக்குமே. ஆமா. ஆகவே கண்டிப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த பாடுறேன். கல்யாணம் என்ன பார்த்தா எப்படி சாமி இருக்கு? ஆகல. அம்மா, வறண்ட நிலத்துக்கு என்ன தேவை? இப்ப வறண்ட நிலத்துக்கு என்ன தேவை? தண்ணி வேணா? இருண்ட வீட்டுக்கு, கண்களுக்கு, இமை கண்ணை பாதுகாப்பதற்கு கண்ணு கடை வேணும். இமை கன்னி பெண்ணுக்கு, கன்னி பெண்ணுக்கு ஒழுக்கம். நம்ம 4:20 ஆயிடுச்சு. உனக்கு என்ன தேவை? ஒழுக்கம். 5 மணிக்குள்ள அது தேவை. எது? விடியும் போது அது தேவை. எது தேவை? புருஷன் தேவை. இல்லையே. கன்னி பெண்களுக்கு இப்ப ஒரு சின்ன கன்னி பிள்ளைக்கு என்ன தேவை? ஒழுக்கம் இருக்கணும். அதான முக்கியம். அதை விட என்ன வேணும்? ஒழுக்கம் என்றா என்ன? என்ன ஒழுக்கம்னா என்ன? தாய் தகவல் கட்டி விட்டு ஊர் உலகத்துக்கு விட்டு மரியாதையோட ஒழுக்கமா இருக்கணும். ஒரு மனைவியும் கணவனும் ஒழுக்கமா வாழ்றது தான் ஒழுக்கம். அப்ப பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் ஒழுக்கம் இல்லையா? நீ அவனோட வாழ்ந்தா கணவனும் மனைவி வாழ்ந்தா ஒழுக்கமா? கன்னி பெண்களுக்கு ஒழுக்கம் இல்லையா? அது குற்றம் அல்ல. அம்மா, நம்ம நாட்டு மரபு என்னன்னா, ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிறது வரைக்கும் அவன் மாப்பிள்ளையே வரலாம், இவன் மாப்பிள்ளையே வரலாம், இது சொல்லலாம், ஏற்றுக்கணும். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவன் சரியில்லை, அவன் வந்தால் நல்லா இருக்கு, இவன் வந்தால் சொல்லக்கூடாது. அது குற்றம். இதுதான் ரேணுகா தேவி கதை. நான் முதல்ல சொன்னேன். ஆக இது மரபு. நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை பார்த்துருக்கிய? நல்லா படித்தவரா? படித்தவரா? படுத்த வரதே. பணக்காரரா? படுத்த வரதே. அல்ல அழகு வரப்புற? படுத்த வரதே. படிச்சவரா? படிச்சவர்தே. அழகானவரா? படிச்சவனா குட்டிச்சவன் அர்த்தம். அழகானவரா? அழகா இருப்பேன். இது மாப்பிள்ளை இது வந்து எல்லா பெண்களுமே கேட்கறதா? ஆமா. நீ அதைத்தான் கேட்குற. ஆமாண்ணா, எல்லாரும் அதுக்கு ஆசை, எனக்கு ஆசை இருக்காதா? நீ கேட்கலாம். அவன் 1 இருக்குமா, 2 இருக்குமா, 3 இருக்குமா, 4 இருக்குமா? அம்மா, மாப்பிள்ளை சாமி அவனுக்கு 6 இருக்கு. உங்களுக்கு வார்த்தையை நான் மரியாதை கொடுக்குறேன். 6 இருக்கு அவனுக்கு. என்ன 6? முகம். 6 முகம். 6 முகமா இருக்கட்டும். 6 முகம் யாருக்கு இருக்கு? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. குமரனுக்கு முறமையுள்ள குமரினி. இது வேறயா? 1000 கோடி நிலவுகள் முத்த முகம் மாறு. அந்த ஆதிசிவன் பிள்ளை மேடி முழுதும் திருநீர். அவைய சூழலை கீறி கிழித்திட்ட மேலோடு கையளவு வந்திருக்கின்ற இடம் திருச்செந்தூர். 1000 கோடி நிலைமைகள் உலகாரி. சொல்லி உருவானவன் ஒரு வண்ணகுமாரையின் நெஞ்சில் அமர்ந்து குழையானவன் உணர்ந்த
தவமான ஓர் ஆயிரம் கோடி நிலவுகள் நம்ம மாறி ஆதிசி மம்பிள்ளை வெளி முழுவது தனதானே ஏழேலோ ஏலேலோ. தனதானே ஏழேலோ தனதானே முருகன் அழகன் கந்தன் கடம்பன் ஒராறு முகன் ஈராறு கரண் சண்முகன் சடாச்சர பால முருகன் தான் உனக்கு மாப்பிள்ளை அவர் புகழ் அள்ளி வீசினாலும் எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. வேலை உனக்கும் எனக்கு எங்க கல்யாணமா? வேண்டாமையா உனக்கு எந்த அவமானம்? வேணுமையா யாருக்கு எங்க தீர்மானம்? அது போல் உனக்கு வேண்டாமையா? கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேண்டாம் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேண்டாம் சுவாமி. வேலை உனக்கும் எந்த வள்ளி எந்த வேலை உனக்கும் எனக்கு எங்க கல்யாணமா? வேண்டாமையா உனக்கு என்ன அவமானம்? மாப்பிள்ளை குடும்பம் எங்கே பிச்சை எடுக்கும் குடும்பம் தான். மறுத்து சொன்னா நீங்க புதிய வேணும் மனுஷன் தான். மாப்பிள்ளை குடும்பம் எங்கே பிச்சை எடுக்கும் குடும்பம் தான். மறுத்து சொன்னா நீங்க புதிய வேணும் மனுஷன் தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆடுகிறார் ஆட்டம் தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆடுகிறார் ஆட்டம் தான். இந்த வளவளன்னு பேசி நின்னா வாய்க்கு கேடுதானுங்க. நாரதரே உங்க வாய்க்கு கேடுதானுங்க. வேலை உனக்கும் எனக்கு எங்க கல்யாணமா? வேண்டாம் ஐயா உனக்கு எந்த அவமானம்? கடவுளை கணவனாக அடைஞ்சதாரு கூறுங்க. எனக்கு கவனமாக தகுதி என்ன ஆளுங்க? கணவனாக அடைஞ்சதாரு கூறுங்க. ஊக்கு ஊசி. எனக்கு கணவனாக தகுதி என்ன ஆளுங்க? எனக்கு மாப்பிள்ளை மகு வேலை கூத்து உனக்கு பக்கம், வேண்டாம். பத்து. எனக்கு மாப்பிள்ளை மகு வேலை உனக்கு வேண்டாம். ஊசி, ஊசி, தெரிஞ்ச ஊசி. மனுஷன் நாள போக நடக்க வேணுதானுங்க. சுவாமி நீங்க நடக்க வேணுதானுங்க. கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேண்டாம் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேண்டாம் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம் எனக்கு வேண்டாம் கல்யாணம். அப்படின்னாலும் சுவாமி முருகனை பிடிக்கல வேற மாப்பிள்ளை பார்த்து வாங்க. எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. ஆமா அந்த முருகன் எப்படி ஆளு தெரியுமா அண்ணே? இந்த ஒரு பாட்டை மாத்திரம் கொஞ்சம் கேளுங்க. இவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே. குச்சி பிடிச்ச வந்தேன் என்னமா சொல்றாருன்னு குச்சியா கூறுவாறு உள்ள வந்தேன் கூறு கட்ட சூரரையே கூறாயறுத்த வந்தேன் கூறாயறுத்ததையே கொடியாய் முடிச்ச வந்தேன் உச்சி முடி முடிச்சு யார கொண்ட போட்டு முடி முறிச்சு ஒய்யார கொண்டு ஒட்டி வேள்வி மலை பக்கத்துல ஒன்று பார்க்க வந்தாரு வெள்ளி மேல பக்கத்திலே ஒண்ணு பக்கம் ஆறு ஒன்று பார்க்க வந்தது ஹரிராரோ ஹரிராரோ ஆரிராரு, ஹரிராரோ ஆரிராரு, 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 ஆரிராரு. கொஞ்சம் முருகனே உங்க அப்பா நம்பிராஜன் கெட்டிக்கார ஆளு. உன்னைய கொண்டாந்து எதுக்கு இங்க வச்சிருக்காரு தெரியுமா? காவலுக்கு எதுக்கு? காவலுக்கு எனக்கு அதுக்கா இல்ல, ஊருக்குள்ள நீ இருந்தா ஊரு கெட்டு போகும்னு. ஊருக்குள்ள நீ இருந்தா ஊரு கெட்டு போ. ஏன் இந்த சாமி? மாதிரி சாமி, பிள்ளைய சாமி. கட்டி போடலாமா? சாமி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து என்ன மாதிரியா சுவாமி சொல்றீங்க? சாமி இவ்வளவு தூரம் பேசுனா சரித்தான். என்ன நினைப்பாங்க மக்கள்? ஏம்மா வள்ளியம்மா இருமா. சாமி இவ்வளவு தூரம் பேசுனெல்லாம் ரொம்ப எந்த நாரதரும் சொல்லக்கூடியாத விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் சொன்னார். ரொம்ப பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப சொன்னாரு அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. ஏமா நீ ஊருக்குள்ள வரத ஊரு கட்டு போய் எப்படி கட்டு போவான்? இருப்பா இருப்பா பிடிக்காரனே இருப்பா. விளக்க சொன்ன ஏத்துக்கிறியா? எனக்கு ரொம்ப விளக்க சொன்ன ஏத்துக்கிறியா? விலை கொஞ்சம் நான் ஏத்துக்கலாம். ஏத்துக்கிறீங்களா? உங்க அப்பா நம்பிராஜன் கெட்டிக்கார ஆளு. எதுக்கு வச்சாருன்னா இவங்க நாட்டு சட்ட திட்டம் என்ன? வேடுவர் இடத்துல ஆண்களாக இருந்தா உழுகணும், பயிர் செய்யணும். ஆமா அருவம் வந்த பெண்களாக இருந்தால் காவலுக்கு போகணும். நீ பருவத்துக்கு வந்துட்ட, காவலுக்கு அனுப்பணும். அதுதான் முறை. உங்க அப்பா நம்பிராஜ உன்னைய காட்டுக்கு அனுப்பாம இங்க வச்சிருந்தா இவங்க என்ன பேசுவாங்க?
பர நம்பிராஜ மகளை வச்சிருக்காரு. இல்ல நம்பிராஜ மகளை அப்பா காட்டுக்கு காவலுக்கு அனுப்பாம வச்சிருக்காருன்னு. காவலுக்கு காட்டுக்கு போகாம வச்சிருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காங்க. அவங்க மகளை அவங்க நம்பிராஜனே அனுப்பல. அப்படி சொல்லுங்க விவரமா. நம்ம பிள்ளை அனுப்பக்கூடாது. எல்லாரும் ஆமா சட்டத்தை மீறினா உண்மையான விஷயம் என்ன ஆகும்? நாடு கெட்டு போமா, அந்த ஊர் கெட்டு போமா இல்லையா? அதனாலதான் ஊருக்குள்ள நீ இருந்தா ஊரு கெட்டு போகும். ஊருக்குள்ள நீ இருந்தா ஊரு கெட்டு போகும். மாறுபட்ட காவலுக்கு வச்சாரு வச்சதில தமிழ நீ கேளு. சத்தியமா கண்டனையில் கத்திக்கம்மா ஆத்து ஆத்து பட்டாளை கரையாதோகர் பூரம் கலங்குது எம் மனசு கண்ணாலே. காத்து பட்டாளி கரைய கற்பூரம் கரையுதே மனசு உன்னாலே. சத்தியமா சத்தியமா அவள் இருப்பது உன் நாடுகள் போனாலும் போகாது தன்னாலே. போனாலும் போகாது நானே. ஏன் ஜோலி என்ன? எனக்கு உண்டான சோழி என்ன? உங்க வேலை என்ன? ஏன் ஜோலி என்ன? அழகு அவங்க சோழி என்ன? சண்டை ஓடுறது. இவர் சோழி என்ன? மருதங்க வாசிக்கிறது. அவங்களுக்கு இவர் சோழி என்ன? அவங்க ஜோலியில நல்ல ஜோலியா தான் பாக்குறாங்க. இவங்க சோழி என்ன? உங்க ஜோலி தான் சரியில்லாத ஜோலியா இருக்கு. உன் சோழி என்ன? என்ன ஏன் காவல் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு வந்திருக்க? அம்மாவே சொல்லிட்டாங்க. அண்ணா கவனமாக, ஏன் மேல தப்பு இல்ல. வேலி மலை காட்டுக்குள்ள சோழி பார்க்க வந்த புள்ள. என்னது சோழி பார்க்கவா? என்ன சொல்லி சாமி? நான் கேட்டானா இல்லையா? ஏன் மேல தப்பு? ஏன் காவலுக்கு வந்த புள்ளைன்னு சொன்னா வாயில வசம் வச்சு தேக்க. உன் ஜோலி தப்பா தப்பா எதுக்கு பேசுறீங்க? நீ அப்பவே கேட்கலாம்ல. உன் ஜோலி என்ன? காவலுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்க. சரி விட்டுரு, எதுக்கு தப்பு? நீ உள்ளூர்காரப்புல, நீ குறை பேசக்கூடாது. அம்மா, பன்னிக்குட்டி கூட பருவத்தில் அழகா இருக்கும். பன்னிக்குட்டி கூட பருவத்தில் அழகா இருக்கு. இப்போ உன் முடி பாரு எப்படி இருக்கு? கருகருன்னு இருக்கு. அந்த முருகனை கட்டளை வச்சுக்க, அது என்ன ஆயிரும்? கருப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறது கருகருன்னு இருக்கிறது வெளிவெளுன்னு போகும். அம்மா கருகருன்னு இருக்கிறது வெளிவெளுன்னு போகுமா? வெளுத்து போகும்னு அர்த்தம். நரைச்சு போயிடும். அது முடியலையா? வேலை பண்ண வேணாம்னு சொல்லாத, வேலை வேண வேண்டாம்னு சொல்லாதே. எதனையா இருக்குதம்மா சொல்லாத, வேலைப்படி கட்டுக்கிறப்பை சொல்லாத. உச்சி பிடிச்ச வந்தேன் இவ்வாறு உள்ள வந்தேன் ஊரு கட்ட சூரரையே வாயறுத்த வந்தேன். எவ்வளவுதான் பெருமையில பேசுங்களேன். எனக்கு மாப்பிளை பிடிக்கல, வேற மாப்பிளை பார்த்து வாங்க, இல்லைன்னா போயிட்டு வாங்க. அம்மா, வேற ஒரு வரும் இல்லை, வேதனைய சொந்த முடிச்சிட்டேன். ஆகவே அம்மா, உன்னை என் இருட்டு விலையில் இன்னொரு நாளைக்கு மணி 12 மணிக்கு சந்திக்கிறேன். என்னடா பகமா? ஆகவே முருகனுக்கு கட்டி வைக்க விட்டால் பிரம்மச்சாரி மல்ல, யாரது மல்ல, சத்தியம் சத்தியம் உங்க சொல்லுக்காக கட்டுப்பட்டு உள்ள